மைதானத்தில் ஒன்று கூடி தங்களின் களத்தெடுப்பை தீர்மானித்து தற்பொழுது களமிறங்கி இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் உதயம் அணியினருக்கும் எங்களினுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். உதயம் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கி இருக்கின்றார்கள் உதயம் அணியினுடைய தலைவர் மற்றும் මීළඟ තරගේ සූදානම් තුන්වෙනි තරගයයි මේ පැවැත්වෙන දවස තුන්වෙනි තරගයයි මේ තරග වදින්නේ තාත් දෙබොල ප්‍රබල කණ්ඩායම දෙබොල ප්‍රබල කණ්ඩායම පිටිකරුවා ආරම්භක පිටියගොල්ලේ තාමත් සහෝදර දෙබලේ ක්‍රීඩා කරන්නේ බලමු මේ තරගය කොහොමද සිදු වෙන්නේ කියලා. ඉතින් අද උණුසුම් තරගයක් පවතින්නේ අද දවසේ තුන්වෙනි තරගයයි මේ පැවැත්වෙන්නේ. அடாபத்த அணி தங்களினுடைய அடாபத்த அணியினுடைய தலைவர் அவர்களை சற்று காரியாலயத்திற்கு முன்பாக வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தங்களுக்கு வழங்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தினை சமர்ப்பித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடாபத்த அணியினுடைய කණ්ඩායමේ නායකටයි මේ නියෝජනය වාම කාර්යාලයට වාර්තා කරන්න කියලා ඉල්ලා සිටිනවා. හඩාවත කණ්ඩායමේ නායකටයි මේ ආරාධනාව කාර්යාලයට වාර්තා කරලා ඉල්ලා සිටිනවා. හිතාත්මත් උණුසුම් තරගයයි මේ අද කොකාගල 7 ලයින් ක්‍රීඩාංගණයේ දැන් පැවැත්වෙන්නේ තුන්වෙනි තරගයේ මේ පැවැත්වෙන්නේ. ரெட் இந்தியன் அணியினுடைய நட்சத்திர வீரர் தற்பொழுது மைதானத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றார். கடந்த காலங்களில் சிறந்த முறையில் தன்னுடைய திறமையினை வெளிக்காட்டி இந்த மைதானத்தில் சில கிண்ணங்களை வெல்ல வாய்ப்பினை பெற்றுக் கொடுத்த ஒரு சிறப்பான வீரர். அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம் கொக்காகல சிசி லயன்ஸ் விளையாட்டுக் கழகம் சார்பாக. තරගේ සූදානම් පළවෙනි ප්‍රථම පන්දුවටම ප්‍රථම පාරක් කෙල කරන හෝප් කලාපදී උඩ පන්දුව රැක ගන්නවා විශිෂ්ට උඩ පන්දුවක්. ඉතාමත් විශිෂ්ට ලාබාල ක්‍රීඩකයා කොකාගල කණ්ඩායමෙන් ලබා ගන්න ප්‍රථම කඩුල්ල ප්‍රථම තුරුම්බුව හයින් වෙනවා කියලා තමයි ක්‍රියාත්මක වෙන්නේ. ප්‍රථම තුරුම්බුව කියලා තමයි කණ්ඩායමේ කියන්න පුළුවන්. ඉතාමත් ප්‍රථම කඩුල්ල බිඳ වැටෙනවා මේ බලාපොරොත්තු කඩුල්ල බිඳ වැටෙන व्यवसाय නිරෝන්. ஸ்பாட்டன் அணியிலிருந்து வீசப்பட்ட முதல் பந்திலேயே ஒரு பிடி எடுக்கும் சந்தர்ப்பம். அந்த வெடியெடுப்பு சந்தர்ப்பத்தில் உதயம் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சுஜி அவர்கள் ஆட்டமிழந்து செல்கின்றார். எனவே மறுமுனையில் ஸ்ரீ அவர்கள் பொறுமையாக தன்னுடைய நுட்பங்களை தக்க வைத்துக் கொண்டு பொறுமையாக காத்திருக்கின்றார். அவருக்கும் எங்களினுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடு අපේ රෙඩ් ඉන්දියන් කණ්ඩායමේ ප්‍රබල ක්‍රීඩකයා හරුන් කාර්යාලයට වාර්තා කරයි තාත්මත් සිසි කණ්ඩායමේ ඉන්න 7 ලයින්ස් කණ්ඩායමෙන් අපි තාත්මත් ගෞරවයට ඉල්ලා සිටිනවා. අපි ස්තුතිය පළ කරනවා අරුන්ට. மீண்டும் ஒரு துடுப்பாட்ட வீரர் களம் இறங்கி இருக்கின்றார். 29ஆம் இலக்க வீரர் டிரோன்சன் அவர்கள் மிகவும் சிறந்த முறையில் ஒரு துடுப்பாட்டத்தினை வெளிக்காட்டக்கூடிய வீரர். மறுமுனையில் நாங்களும் எதற்கும் சகித்தவர்கள் அல்ல என்ற முறையில் அடாவத்த அணியினுடைய தலைவர் அவர்களை விண்ணப்ப படிவத்தினை சற்று காரியாலயத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடாவத்த அணியினுடைய தலைவர் சரண் அவர்களை காரியாலயத்திற்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் பந்தினை எறிவதற்காக நொமிராஜ் அவர்கள் மெறியப்படுகின்ற பந்துக்கு ஒரு 4 ஓட்டம் பெறப்படுகிறது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை මංගල ලකුණු 4ක් ලබන කණ්ඩායමට මංගල ලකුණු 4ක් කඩුල්ලා බිඳ වැටි ලකුණු 4ක් ලබා ගන්න මුළු ලකුණු සංඛ්‍යාව 4යි කණ්ඩායමේ ලකුණු සංඛ්‍යාව 4යි ප්‍රථම කඩුල්ලා බිඳ වැටි இந்த போட்டிகள் அனைத்தும் நடுவரின் தீர்ப்புக்கிணங்கவே நடைபெறும் என்பதால் அனைத்தும் நேரலை முறையில் ஃபேஸ்புக் லைவ் இடப்பட்டிருக்கின்ற காரணத்தால் 4 ஓட்டங்கள் செல்லப்பட்டாலும் அல்லது 6 ஓட்டங்கள் செல்லப்பட்டாலும் அனைத்தையும் ரிவ்யூ முறையில் பார்வையிடலாம். அதனால்
விளையாடுகின்ற வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் எந்தவித குழப்பமும் இல்லாமல் இந்த போட்டியினை சிறப்பான முறையில் வழிநடத்தி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் எல்லைக்கோட்டிற்கு அப்பால் நின்று இந்த போட்டிகளை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ரோபேரி யுனைடெட் அணியினுடைய தலைவர் அவர்களுக்கான வேண்டுகோள் இது. போட்டியாக அமைந்து கொண்டிருக்காங்க. 6 ஓட்டங்கள் லெக் திசையில் தள்ளப்படுகிறது. மொத்தமாக அணியின் ஓட்ட எண்ணிக்கை காணக்கூடியதாக இருக்கு. 10ஆக அதிகரித்து செல்கிறது. மீண்டும் போட்டி அங்கே போட்டி ஆரம்பமாக உள்ளது. மீண்டும் போட்டி அங்கே ஆரம்பமாக உள்ளது. மொத்தமாக அணியின் ஓட்ட எண்ணிக்கை 10. ಮೊತ್ತ ಓಟ ಎಣಿಕೆ 10 ලකුණු සංඛ්‍යාව 10යි කණ්ඩායමේ ලකුණු සංඛ්‍යාව 10යි ප්‍රථම කඩු ලැබෙද වැඩි ප්‍රථම පන්දු හොරයත් ඉවර වෙනවා இரோன் இரண்டாவது பந்து ஓவரினை எறிவதற்காக ஸ்பார்டன் அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் உதயா அவர்கள் செக் 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 සූදානම් දෙවනි පන්දු ඕවරේ ඔහිම සඳහා වමත් පිතිකරුවාට සූදානම් පන්දු යවන කීටයක අංක 22 ජේසි ලබාගෙන හොඳ පන්දුවක් එල්ල වෙනවා හොඳ පන්දුවක් මේ ආකාරයෙන් එල්ල වෙනවා පාවරණේ පන්දුව හැදින්නේ ඉල්ලීමට සාර්ථක නැහැ மிகவும் ஒரு சிறப்பான பந்து வீச்சினை வெளிக்காட்டி இருக்கின்றார் ஸ்பார்டன் அணியினுடைய තරගේ සූදානම් දෙවනි පන්දු ඕවරේ සූදානම් තාත්මාත් හොඳ පන්දු යවීමක් අංක 22 ජේසි ලබාගත ක්‍රීඩකයා නම වශයෙන් අඳුර ගන්න බෑ තාත්මාත් අංක 22 ලබාගෙන ජේසි අංක 22 ඊතාත්මා වමත් පිටිකරුවා සූදානම් ද පන්දුව පිළිගැනීම සඳහා ඊතාත්මා පන්දුවක් කෙල්ලනවා බෑරෙන් පාරක් කෙල්ල කරනවා උඩින්ම පන්දුව ඇදී යනවා බලමු උඩ පන්දුව ගිලී යනවා ලකුණු 6ක්ද 4යිද සැකසහිතයි බලමු වින්සකරුගේ තීරණේ අවසාන තීරණේ ලකුණු 7ක් ලකුණු 4ක් ලබාගෙන මුල් ලකුණු සංඛ්‍යාව ඊළඟ නගිරවල ලකුණු 4 කණ්ඩායමේ ලකුණු සංඛ්‍යාව 14යි මුල් ලකුණු සංඛ්‍යාව 14යි දෙවනි பந்து ஓவரை கிராத்துக்கு வேணே அங்கே இருக்க வீரர்களுக்கான வேண்டுகோள் எல்லை கோட்டு வெளியே இருந்து போட்டியை பார்க்குமாறு எல்லை கோட்டு வெளியே இருந்து போட்டியை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் போட்டி ஆரம்பமாக உள்ளது இரண்டாவது ஓவரிலே ஒரு விக்கெட் இழந்த நிலையிலே மொத்தமாக அணியின் ஓட்ட எண்ணிக்கை 14ஆக அதிகரித்து செல்கிறது இருந்தாலும் போட்டிகளை கண்டு களிக்கப்பட்ட ரசிகர்களுக்கப்பட்ட விளையாட்டு வீராங்கனைகள் இங்கே எமது மைதானத்தை நோக்கியே அடுத்த போட்டியானது 10 ஸ்டார் அணிகளுக்கும் ராகல சிசி அணிகளுக்கும் 10 ஸ்டார் அணிகளுக்கும் அடுத்த போட்டி உடனடியாக எமது நாணய சூழ்ச்சிக்காக எமது காரியாலயத்தில் அழைக்கின்றோம் இரு அணி தலைவரையும் உடனடியாக எமது காரியாலயத்தில் அழைக்கின்றோம் ராகல சிசி அணி தலைவரையும் என்சிசி அணி தலைவரையும் காரியாலயத்தில் அழைக்கின்றோம் போட்டி அங்கே விறுவிறுப்பாக அமைந்து கொண்டு மொத்த ஓட்ட எண்ணிக்கை ஸ்பார்டன் அணியிலிருந்து இரண்டாவது பந்து ஓவரினை மிகவும் சிறப்பான முறையில் எறிந்து கொண்டிருக்கின்றார் உதயா அவர்கள் உதயா அவரின் எறியப்பட்ட பந்திற்கு ஒரு விக்கெட் வீழ்த்தப்படுகின்றது அடுத்த போட்டியானது எம் ஸ்டார் அணிக்கும் ராகல சி அணிக்கும் போட்டியானது உடனடியாக எமது காரியாலயத்தில் அழைக்கின்ற வீர அணி தலைவரையும் நானே சுற்றுக்காக இங்கிருந்தால் உடையாக உங்களது போட்டி அடுத்த போட்டியானது ஆயத்தமாக இரு அணிகளையும் வேண்டுகோள் இரு அணி தலைவரையும் எமது காரியாலயத்தில் அழைக்கின்றோம் மீண்டும் போட்டி ஆரம்பமாக நீரோன் ஜெம் ஸ்டார் மற்றும் ராகல சிசி அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது அந்த அணியினுடைய தலைவர்கள் இருவரையும் காரியாலயத்திற்கு முன்பாக வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நாணய சுழற்சியினை மேற்கொள்வதற்காக மிகவும் சிறப்பான பந்தொன்றை வெளிக்காட்டி இருக்கின்றார் இந்த ஸ்பார்டன் அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் உதயா அவர்கள் 2 ஓவர் முடிவிலே மொத்த ஓட்ட எண்ணிக்கை பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 14ஆக அதிகரித்து செல்கிறது ஓவர் முடிவிலே மொத்தமாக 14 ஓட்டுகள் அங்கே மறுமுனையிலே ரோலன்ஸ் எமது 7 லைன் அணி சார்பாக அங்கே உணவு சிற்றுண்டி சாலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அதே போல் இங்கு பல இடங்களிலே பல சிற்றுண்டி சாலைகளே அமைக்கப்பட்டிருக்கின்றது அங்கே நாடுங்கள் பணத்தை கொடுத்தால் உங்களுக்கு வேண்டிய உணவு பண்டங்களை வடிவமைத்து கொடுத்து கொண்டிருப்பார்கள் மீண்டும் போட்டி
ராகல சிசி அணி தலைவர் உடையாக காரியாலயத்துக்கு உங்கள் நாணய சூழ்ச்சிக்காக அழைக்கின்றோம். ராகல சிசி அணி தலைவரை. ஸ்பாட்டன் அணியினுடைய மூன்றாவது பந்து ஓவரினை எறிவதற்காக ஆண்டனி அவர்கள் 4ஆம் இலக்க வீரர். வளர்ந்து வரும் வீரர் எறியப்பட்ட பந்து ஒரு அகலப்பந்தாக நடுவர்களினால் தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த வகையில் அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 15ஆக உயர்வடைந்திருக்கின்றது. மீண்டும் பந்தினை எறிவதற்காக ஆண்டனி அவர்கள் மறுமுனையில் தொடர்ந்தும் தடுத்தாடுவதற்காக உதயம் அணியினுடைய வீரர் ලකුණු සංඛ්‍යාව ඊළඟට ලකුණු සංඛ්‍යාව மிகவும் ஒரு துல்லியமான முறையில் பந்தினை எறிந்திருக்கின்றார் ஸ்பாட்டன் அணியினுடைய வளர்ந்து வரும் வீரர் ஆண்டனி அவர்களினால் எறியப்பட்ட பந்து மிகவும் ஒரு சிறப்பான பந்து. රාගල කණ්ඩායමේ නායකයටයි මේ නියෝජනයේ කාර්යාලයට වාර්තා කරන්න ඔය කාසිය වාසිය උරකා බැලීම සඳහා மீண்டும் ஒரு துல்லியமான இந்த மைதானத்தில் எறிந்து கொண்டிருக்கின்றார் ஸ்பாட்டன் அணியினுடைய வளர்ந்து வரும் வீரர் ஆண்டனி அவர்கள் கடந்த போட்டிகளிலும் சிறந்த முறையில் தன்னுடைய பந்து வீச்சல்களை வெளிக்காட்டிய ஒரு சிறப்பான வீரர். 4ஆம் இலக்க வீரர். எறியப்பட்ட பந்திற்கு ஒரு 6 ஓட்டம் பெறப்படும். 6 ஓட்டம் பெறப்படுகிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 21ஆக உயர்வடைந்திருக்கின்றது. 3வது பந்து ஓவரில் රාගල කණ්ඩායමේ නායකයටයි මේ නියෝජනයේ. රාගල කණ්ඩායමේ නායකයටයි වාම කාර්යාලයට වාර්තා කරන්න ඔය කාසිය වාසිය උරකා බැලීම සඳහා ඊළඟ තරඟයේ ඔයගොල්ලන්ගේ වාම ඉක්මා කරන්න කාර්යාලයට වාර්තා කරන්න රාගල කණ්ඩායමේ නායකයා. තරඟයේ සූදානම්. அங்கே ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்படுகிறது. 2வது ஓட்டமும் பூர்த்தி செய்யப்படுகிறது. 2வது ஓட்டமும் பூர்த்தி செய்யப்படுகிறது. அங்கே பந்து நழுவ விடப்படுகிறது. மோசமான ஒரு ஆட்டம் இழப்பு. இதோ அங்கே ஆட்டம் ரன் அவுட் என்ற முறையிலே ஆட்டம் இழக்கப்படுகிறது. 3வது விக்கெட்டும் வீழ்த்தப்படுகிறது. மொத்தமாக அணியின் ஓட்ட எண்ணிக்கை 10 மணிக்கும் ஓட்ட எண்ணிக்கை 16ஆக அதிகரித்து செல்கிறது. 16 ஓட்டங்களாக காணக்கூடியதாக இருக்கிறது. மொத்த ஓட்ட எண்ணிக்கை மணிக்கவும் 22 ஓட்டங்களாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஓட்டங்களை சரியாக பார்த்து சொல்லவும், இல்லாட்டி கல்லடி தான் நினைக்கின்றேன். மொத்தமாக 22 ஓட்டங்களை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலே முன்னர் இணைந்து ரோஷானிக்கு இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் அங்கே போட்டிக்கு செல்வோம். இறுதிமான பந்து அங்கே எமது காரியாலயத்தை நோக்கி பந்து தள்ளி அடிபடுகிறது. மீண்டும் அங்கே ஒரு ஓட்டம். 2வது ஓட்டம் பூர்த்தி செய்யப்படுகிறார். ரன் அவுட் என்ற முறையில் ஆட்டம் இழக்கப்படுகிறது. மொத்தமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 22. வெற்றி வாய்ப்பிற்கு 23 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. மொத்தம் 24 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. ஜெயக்ரானி சந்தா லக்குனு விசி அத்தரக் அவசியாய். அடாவத்தி அணியின் தலைவரை காரியால் தலைக்கின்றோம். உடனடியாக விண்ணப்ப பதிவை பெற்றுக்கொள்வதற்காக உடனடியாக எமது காரியாலயத்துக்கு அழைக்கின்றோம். வெற்றி வாய்ப்பிற்கு சரணுக்கான வேண்டுகோள் எமது காரியாலயத்துக்கு அழைக்கின்றோம். வெற்றி வாய்ப்பிற்கு மொத்தமாக 24 ஓட்டங்களை பெற வேண்டும். ஜெயக்ரானி சந்தா லக்குனு விசி அத்தரக் அவசியாய். பந்து கீழே காமு ஜெயக்ரானி சந்தா லக்குனு விசி அத்தரக் அவசியாய் நிரோன் பந்து விருப்பான போட்டியாக அமையும் என்று நினைக்கின்றேன். பாம்பு கொக்காகல அணிதான் அதை வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும். 24 ஓட்டங்களை பெற வேண்டும். மொத்தமாக பெற வேண்டிய ஓட்ட எண்ணிக்கை 24. காலநிலை எமக்கு பாதகமாக காணப்படுவதால் போட்டிகளை வெகு விரைவாக நடத்தி தருமாறு நடுவர்களுக்கான வேண்டுகோள் ஒன்று விடுக்கப்படுகிறது. எனவே இந்த போட்டிகளை மிகவும் விரைவாக நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் அடுத்த போட்டி இந்த மைதானத்தில் நடைபெற காத்திருக்கின்றது. போட்டி அங்கே ஆரம்பமாக உள்ளது.
ஆம் எமது அழைப்பினை ஏற்று எமது மணூல் சுமை பிரதேசத்திலே தொழில் புரியும் எமது குலசீலன் அவர்கள் எமது அழைப்பினை ஏற்றி எமது காரியாலயத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எமது சிசி அணி சார்பாகவும் 7 அணி சார்பாகவும் நன்றியினை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குணசீலன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எமது 7 சார்பாகவும் சிசி அணி சார்பாகவும் நன்றியினை தெரிவிப்போம். அப்பே क्रीडांगण क्रीडाकी तमई मे वार्ता करनी कार्यालय संदा मे कार्यालय दाखवा गुणशीलन मातमाडा ए गुणशीलन मातमाडा तपी तात्मा गौरव 7 लाइस खंडा में विनु एवगे सीसी खंडा में विनु अपि स्तुति पलकर इल्ला सिटिनो अपे पिलिगेनी मसदा गुणशीलन ट स्तुति अपि पलकर गुणशील मातमाडा மீண்டும் மடங்கி போட்டி ஆரம்பமாக உள்ளது. ஸ்பாட்டன்ஸ் மற்றும் உதயம் அணிகளுக்கு இடையிலான முதல் சுற்று தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் 23 ஓட்டங்களை பெற்று உதயம் அணியினர் தற்பொழுது களத்தெடுப்பில் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக மெத்தியூஸ் மற்றும் நொமிராஜ் அவர்கள் தற்பொழுது ஸ்பாட்டன் அணியிலிருந்து களமிறங்கி கொண்டிருக்கின்றார்கள். கொக்காகல ஸ்பாட்டன்ஸ் இந்த போட்டியில் வெற்றி மகுடம் சூடுமா அல்லது உதயம் தற்பொழுது இந்த போட்டியில் வெற்றி மகுடம் சூடுமா என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த வகையில் முதலாவது பந்து ஓவரினை எறிவதற்காக உதயம் அணியினுடைய வேக பந்து வீச்சாளர் நுட்பமான முறையில் பந்தினை எறியக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் சுஜி அவர்கள் தற்பொழுது மறுமுனையில் தடுத்தாடுவதற்காக மெத்தியூஸ் மற்றும் நோமிராஜ் அவர்கள் ஸ்பாட்டன் அணியினுடைய நட்சத்திர வீரர்கள் தற்பொழுது களமிறங்கி இருக்கின்றார்கள் இந்த மைதானத்தில். எமது அழைப்பினை ஏற்று எமது காரியாலயத்தை நோக்கி வந்த எமது குணசீலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். 7 லைன் சார்பாகவும் சிசி அணி சார்பாகவும் நன்றினை மீண்டும் 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 நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது பந்தினை எறிவதற்காக ஸ்பாட்டன் அணியிலிருந்து தற்பொழுது களமிறங்கி இருக்கின்றார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் மெத்தியூஸ் அவர்கள். மறுமுனையில் பந்தினை எறிவதற்காக உதயமணியினுடைய சகல துறை வீரர் சுஜி அவர்கள் எறியப்படுகின்ற பந்திற்கு ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 1. முதல் பந்து ஓவரினை மிகவும் முதல் பந்தினை சிறப்பான முறையில் வீசி இருக்கின்றார் உதயம் அணியினுடைய ஆரம்ப பந்து வீச்சாளர் சுஜி அவர்கள். ಪ್ರಥಮ ಪಂದು ಐಮ ಸಂದ ಸೂದಾನ ಪ್ರಥಮ ಪಂದು ಯಾವನ ಕೀಡಕ್ಯಾ ಮ್ಯಾಥ್ಯೂಸ್ ಮಮತ್ ಪ್ರೀತಿ ಕರುವ ಇವಾಗ ಮೇ ಅನಿತ್ ತಂದೆಂಗ್ ಕೊಕಾಗಲ ಖಂಡಾಯ ಮೇ ಕ್ರೀಡಾ කරන්නේ ද පන්දුවක් කෙල්ල වෙනවා. ඉතාත් මතොඳ පන්දුවක් වයිට් පන්දුවක් කෙල්ල වෙනවා. කණ්ඩායමේ මංගල ලකුණ ලැබෙනවා. මුළු ලකුණු සංඛ්‍යාව 2යි. අඹා යන ලකුණු සංඛ්‍යාව 24. තව ලකුණු 22ක් අවශ්‍යයි ජයග්‍රහණය சந்தா. மொத்தமாக இந்த 22 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது வெற்றி வாய்ப்புக்கு. வெற்றி பெற வேண்டிய ஓட்ட எண்ணிக்கை 24. முதலாவது பந்து வீசப்படும் வேளையிலே அங்கே ஆயத்தமாக நோமி சிறந்த ஒரு சொந்த மண்ணிலே துடுப்பாடி கொண்டிருக்கிறார். மீண்டும் அங்கே தள்ளப்படுகிற லெக் திசையில் தள்ளப்படுகிற பந்து ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்படுகிறோம். மிகவும் நுட்பமான முறையில் பந்தினை தடுத்தாடி 2 ஓட்டங்களை பெற்று கொடுத்திருக்கின்றார் ஸ்பாட்டன் அணியினுடைய தலைவர் நோமிராஜ் அவர்கள். மொத்தமாக அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 4ஆக உயர்வடைந்திருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமாயின் 24 ஓட்டங்கள் பெற வேண்டும். எனவே ஸ்பாட்டன் இந்த போட்டியில் வெற்றி பெறுமா அல்லது உதயம் வெற்றி பெறுமா என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே மீண்டும் பந்தினை வீசுவதற்காக உதயம் அணியினுடைய பந்து வீச்சாளர் சுஜி அவர்கள் மறுமுனையில் தொடர்ந்தும் தடுத்தாடுவதற்காக நோமிராஜ் அவர்களாம். வீசப்பட்ட பந்து மிகவும் துல்லியமான பந்து ஆட்டமிழந்து செல்கின்றார் நோமிராஜ் அவர்கள். அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 4. ලකුණු සංඛ්‍යාව 4යි. ප්‍රථම කඩුල්ල බිඳ වැටෙන මේ අවස්ථාවේදී තව පන්දු කීයක් ඉදිරි තිබෙනවලු. ප්‍රථම පන්දුවරයයි ක්‍රියාත්මක වෙන්නේ. කඩුල්ල බිඳ වැටෙනවා. බිඳ යන බලාපොරොත්තු තුරුඹුයි බිඳ දැලෙන්නේ කොටකාගල කණ්ඩායමෙන්. ස්පාටන් කණ්ඩායමේ ප්‍රබල තුරුඹුයි බිඳ වැටෙන්නේ මේ අවස්ථාවේදී බලාපොරොත්තු තුරුඹුයි බිඳ දැලෙන්නේ. දැවි යන කීඩකයා නොමි නවක පිතිකරුවා රොෂාන් කණ්ඩායම ගොඩ ගැනීම සඳහා තව ලකුණු 20ක් අවශ්‍යයි ජයග්‍රහණය සඳහා. තව 20ක් අවශ්‍යයි ජයග්‍රහණය සඳහා. ප්‍රථම කඩුල්ල බිඳ වැටි අංක 45 ජේසිල වාගන රොෂාන් සුදානම් කණ්ඩායම ගොඩ ගැනීම සඳහා බලමු. තාත්මත් පුරුසුම් තරගයක් නිරෝන්
ஸ்பார்டன் அணியினுடைய நட்சத்திரம் தற்பொழுது களம் இறங்கி இந்த மைதானத்தில் வான வெடிக்கைகளை திகழ்த்த காத்திருக்கின்றார். எனவே அந்த போட்டியில் 6 ஓட்டங்கள் 4 ஓட்டங்கள் குவித்து தள்ளுவதற்காகவே களம் இறங்கி இருக்கின்றார் ஸ்பார்டன் அணியின் நட்சத்திரம் என்று கூறக்கூடிய ரொசான் 45ஆம் இலக்க வீரர். மெரியப்பட்ட முதல் பந்தினை மிகவும் சிறந்த முறையில் தடுத்தாடி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் தனது அணிக்காக. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 5ஆக உயர்வடைந்திருக்கின்றது. முதல் பந்து ஓவர் நிறைவில் அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 5ஆக உயர்வடைந்திருக்கின்றது. இரண்டாவது பந்து ஓவரினை எறிவதற்காக உதயம் அணியினுடைய வீரர் සූදානම් තරගේ තව ලකුණු 20ක් අවශ්‍යයි ජයග්‍රහණය සඳහා. තව ලකුණු 20ක් අවශ්‍යයි ජයග්‍රහණය සඳහා. ඉතාත්මත් උණුසුම් තරගයයි පැවැත්වෙන්නේ. නිරෝන් ஸ்பார்டன் இந்த மைதானத்தில் 6-4 ஓட்டங்கள் என விளாசி இந்த மைதானத்தில் வான வேடிக்கைகளை திகழ்த்தக்கூடிய வீரர்கள் ஒன்றிணைந்து இருக்கின்ற இந்த அணி இன்னும் ஒரு 6 ஓட்டங்களை கூட ரசிகர்களுக்காக பெற்றுத்தரவில்லை என்பதில் சற்று சோகமான ஒரு விடயம். அந்த வகையில் பந்தினை எறிவதற்காக இரண்டாவது பந்து ஓவரினை எறிவதற்காக තරගේ හායත් සූදානම් තව ලකුණු 20ක් අවශ්‍යයි ජයග්‍රහණය සඳහා. උණුසුම් තරගයයි මේ පැවැතේ. කොකාගල කණ්ඩායමයි තරග වදින්නේ. පන්දු අයිම සඳහා අංක 17 ජේසී ලබාගෙන හොඳ පන්දුවක් කෙල්ල වෙලා ඕප් කලාපේදී පන්දුව තල්ලු කරනවා. එක ලකුණක් පැතිමාරු කර ගන්නවා. එක ලකුණක් පාසියුම් පැතිමාරු ලකුණු මුළු ලකුණු සංඛ්‍යාව පහයි. කණ්ඩායමේ ලකුණු සංඛ්‍යාව පහයි. සමා වෙන්න ඕනේ. ලකුණු සංඛ්‍යාව 6යි. ராகல சிசி மற்றும் ஜெமுஸ்டார் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே இரு அணிகளினுடைய தலைவர்களையும் காரியாலயத்திற்கு முன்பாக வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாணய சுழற்சியினை மேற்கொள்வதற்காக. மீண்டும் அங்கே ஓட்டங்கள் பரிமாறப்படுகிறது. மொத்த ஓட்ட எண்ணிக்கை 7ஆக அதிகரித்து செல்கிறது. மொத்த ஓட்ட எண்ணிக்கை 7ஆக விறுவிறுப்பான போட்டியாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அங்கே மறுமுனையிலே பந்தை வீசுவதற்காக இலக்கம் 17 ஜேசி அணிந்த வீரர். மறுமுனையிலே அங்கே சிறந்த ஒரு பந்து. அங்கே சிறந்த ஒரு பந்து யோக்கர் பந்து என அழைக்கப்படும் பந்தாக தாங்க அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. සිරඳ ஒரு පන්දාගේ කාණකොඩියதாக ඉතාත්ම දක්ෂ පන්දු යවීගෙන නිවිතන අංක 17 ජේසි යවන ක්‍රීඩකයා. ඉතාත්ම තුණුසුම් තරගයයි මේ පැවතෙන්නේ. ராகல சிசி மற்றும் ஜெமுஸ்டார் அணிகளுக்கு இடையிலான நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராகல சிசி அணியினர் තරගේ සූදානම්. තාත්මත් තරගේ සූදානම්. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஜெமுஸ்டார் அணியினர் களத்தெடுப்பை தீர்மானித்திருக்கின்றார்கள். සූදානම්. හොඳ පන්දුවක් එල්ල වෙනවා. හොඳ පන්දුවක් දුර්වල පන්දුවක්. ඉතාත්මත් කඩුල්ල අසන්නේමයි පන්දුව ඇදී යන්නේ. පන්දුව කොයි ආකාරද පන්දුව ඇදී යන්නේ? කොයි ආකාරද පන්දුව ක්‍රියාත්මක වෙන්නේ කියලා. ඉතාත්මත් උණුසුම් තරගයයි මේ පැවතෙන්නේ. කොකාගල 7 ලයිස් ක්‍රීඩාංගණයේ මේ පැවතෙන්නේ අද තරගේ. තම පන්දු පහකට ලකුණු ජයග්‍රහණය කරගත්තු ලකුණු සංඛ්‍යාව 5 பந்துகளை மாத்திரமே சந்தித்து 17 ஓட்டங்களை பெற வேண்டும் வெற்றி வாய்ப்பிற்கு. பந்து பாய் லக்குனு 17ක් අවශ්‍යයි ජයග්‍රහණය සඳහා. ඉතාත්ම 5 ball 70 runs in the win the match. කොකාගල 7 lines ක්‍රීඩා ground is match on the live on match other green match. மீண்டும் போட்டி அங்கே ஆரம்பமாக உள்ளது. 5 பந்துகளை மாத்திரமே சந்தித்து 17 ஓட்டங்களை பெற வேண்டும். பந்து பாய் லக்குனு 17ක් අවශ්‍යයි ජයග්‍රහණය සඳහා. 5 ball 70 runs win the match. அங்கே உணவு பண்டங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார் ரோலா அவர்கள். ரொட்டிகளை அது இந்திய உணவு ரசிகர்களுக்கு அதே போல் உங்களுக்கு வேண்டிய உணவு பண்டங்களை பெற்றுக்கொள்ள இங்கே உணவு சாலைகள் ஒரு 2-3 உணவு சாலைகள் இருக்கின்றது. உங்களது பணத்துகளை பெற்றுக் கொடுத்து வேண்டிய உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். තරගේ සූදානම්. පන්දු යවන කීරයි තත්ව හොඳ පන්දුවක් කෙල්ල වෙනවා. එක ලකුණක්වත් ලබා දෙන්න
තව පන්දු 4යි ලකුණු 17ක් අවශ්‍යයි. පන්දු 4ක ලකුණு 14යි. 4 பந்துகளை மாத்திரமே சந்தித்து 17 ஓட்டங்களை பெற வேண்டும். 4 பந்துகளை சந்தித்து 17 ஓட்டங்களை பெற வேண்டும். மீண்டும் ஒரு பந்து அங்கே, மீண்டும் ஒரு துல்லியமான பந்து அங்கே. இன்னும் 3 பந்துகளுக்கு 17 ஓட்டங்கள். பந்து துணாய் லக்குணு 17යි. பந்து துணක ලකුණු ඉලක්කය 17යි. 3 பந்துகளுக்கு 17 ஓட்டங்கள். උණුසුම් තරගයයි මේ පැවැත්වෙන්නේ. කොකාගල සෙවල්ලයිස් කණ්ඩායමේ මේ තරගයේ පැවැත්වෙන්නේ. තවත් පන්දුවක් එල්ලවෙනවා. අපේ කාර්යාලයට මෙල්ල වෙනවා. උඩ පන්දුව ගිලී යනවා. ඉතාත්ම උඩ පන්දුව ගිලී යනවා. එක ලකුණ පැතිමාරු කරගන්න. තව பந்து 2යි ලකුණු 16ක් අවශ්‍යයි. பந்து 2ක ලකුණු 16ක් අවශ්‍යයි. 2 பந்துகளை மாத்திரமே சந்தித்து 16 ஓட்டங்களை பெற வேண்டும். விறுவிறுப்பான போட்டியாக அமைந்து கொண்டிருக்கின்றது. 16 பந்து ஓட்டங்கள் பெற வேண்டும். 2 பந்துகளுக்கு மாத்திரமே. அகலப்பந்து என கணிக்கப்படுகிறது. ஆம், அகலப்பந்து என கணிக்கப்படுகிறது. வைட் பந்துවක් සංඥා කරන මේ අවස්ථාවේදී කණ්ඩායමට ලබා දෙනවා. තව පන්දු 2යි ලකුණු 15ක් අවශ්‍යයි. පන්දු 2ක ලකුණු 15ක් අවශ්‍යයි. 2 பந்துகளை மாத்திரமே சந்தித்து 16 ஓட்டங்கள். நிரோன் 2 பந்துகளுக்கு இன்னும் 16 ஓட்டங்கள் பெற வேண்டும். எனவே அந்த போட்டியில் வெற்றியினை நிலைநாட்ட போகின்ற அணி ஸ்பார்டனா அல்லது உதயமணியினரா என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போட்டியில் மிகவும் துல்லியமான முறையில் பந்தினை எறிந்து கொண்டிருக்கின்றார் உதயமணியினுடைய வீரர். மிகவும் ஒரு துல்லியமான பந்தினை எறிந்து இந்த போட்டியில் மிகவும் சிறப்பான முறையில் பந்து வீச்சல்கள் வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றார்கள் உதயமணியினுடைய வீரர்கள். இந்த போட்டியினுடைய வெற்றியினை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றார்கள் உதயமணியினர். ඉතාත්ම උණුසුම් තරගයක් පැවතලා ඒකේ ජයත්පත් කරගන්නවා. උදේම් කණ්ඩායම ඉතාත්ම උණුසුම් තරගයේ ඉතාත්ම පාසු ජයත්පත් කරගන්න මේ අවස්ථාවේදී කණ්ඩායම දෙබලට ස්තුතිය පළ කරනවා. ආයෙත් මේ තරගයේ විස්තර විචාර සඳහා ඩිලාන් මාගේ සමත්කම ඩිලාන් සුදන් ඩිලාන් ස්තුතියි නිරෝන් කන්නා ඔබ සමග සුබදායි සැන්දෑවක් මධ්‍යානයක් වේවා කියා දාබරකඩා ලොලි ආසන්නනි මෙම තරංග මාලාවේ ප්‍රදේශ සභාවේ අධිකාරකතුමන් ප්‍රදේශ සභාවේ අධිකාරකතුමන් දර්ශන අපකඩා පිටියට සම්බන්ධ වනවා. ඔබතුමාව ගෞරව යුක්තියෙන් ආරාධනා කරනවා. CC ලයන්ස් සමාජිකයන් දාබරකඩා ලොලි හිතවතුනි දර්ශන ඔබ ගෞරව යුක්තියෙන් ආරාධනා කරන්නේ දාබරකඩா லோலி හිතවතුනි. எங்களின் அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய லோகல பிரதேச சபையினுடைய உறுப்பினர் தர்சன் ஐயா அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம்.
அணிகளுக்கு இடையிலான போட்டி சங்கிதான ஏற்பாட்டு குழுவான உங்களுக்கான அறிவித்தல் போட்டிகளை சற்று விரைவாக நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கால நேரம் போதாத காரணத்தினால் போட்டிகளை சற்று விரைவாக நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்ளப்படும்.